சிறு குறு விவசாயிகளின் கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின வேலை நாட்களில் எண்ணிக்கை 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும். ஊதியம் ரூபாய் 300 என உயர்த்தி வழங்கப்படும். தடையின்றி இலவச மும்முனை மின் இணைப்பு வழங்கப்படும். தேவைக்கேற்ற அளவில் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். கச்சத்தீவு மீட்கப்பட்டு தமிழக மீனவர்கள் உரிமை பாதுகாக்கப்படும். நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசே கொள்முதல் நிலையங்கள் அமைத்து நெசவாளர்கள் சங்கங்களுக்கு நூல் வழங்கப்படும். மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களிலே புதிய அரசு மருத்துவக் கல்லூரி திமுக அரசு உருவாக்கும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பொது பட்டியலிலே இந்த கல்வித்துறையை மீண்டும் மாநில அரசு பட்டியலில் இடம்பெற செய்திட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 3,50,000 தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள். தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களில் 75% வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்கப்பட சட்டம் இயற்றப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாததால் ஏமாற்றம் அடைந்து தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள்.